ஹாய் கைஸ், வெல்கம் டு ஓடிசி ட்ரேட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா, எக்ஸாம் ஆப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் இருந்து எப்படி MT5ன்ற ஆப்புக்கு உங்கள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்க ஆப்புக்குள்ளே நீங்கள் இப்படி போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்ட் கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ்க்கு வந்துடுவீங்க. இதுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்றைக்கி பாருங்கள், ஒரு டாலர் மார்க்கோட அப்படியே இருக்கு இல்லையா அந்த அக்கௌண்ட்டில் ரியல்னு சொல்லி அந்த இடத்துல இப்படி டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்கு வந்துடுவோம். சரியா? ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் டிபாசிட், இங்கே கீழே வித்ட்ரோவர், அதுக்கப்புறம் ஒரு பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே டச் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்பேஸ்க்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் மேலே இருக்குது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கு போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. சேவர் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எங்கேயாச்சும் எழுதி வச்சுருக்கோங்க. அப்புறம் கீழே உங்கள் ஐடி இருக்குது, எம்டி ஐடி இருக்குது. அந்த ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க, இல்லாட்டிங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். சரி, அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்காங்க. அதை பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம எங்கே போகிறோன்னா MT5க்கு போகிறோம். MT5 அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன். MT5 போனதுக்கப்புறம் இங்கே நம்ம ஃபஸ்ட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே 3 டாட் இருக்கு இல்லையா, இந்த கோடு மாதிரி 3 இருக்குது. அந்த இடத்துல இப்படி டச் பண்ணிவிட்டு சரியா, அதில் மேனேஜ் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது மேலே பாருங்கள், அந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் அதில் டச் பண்ணிக்கி இந்த ஸ்பேஸ்க்கு நீங்கள் வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே ப்ளஸில் ஐக்கான் ஒன்று இருக்குதுங்க, எனக்கு அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்கள். இந்த கீழே இருக்குது தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல தெரியுதா கீழே எக்ஸாம் குளோபல் லிமிட்டட்னு சொல்லி, அதே தான் இங்கே நான் சர்ச் பண்ணிருக்கு. அதை சர்ச் பண்ணிக்கி வரும். சரியா, அந்த இடத்துக்கு வந்துடும். சரியா, அது சர்ச் பண்ணிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் லாகிங் உங்களுக்கு தெரியும், நம்ம நோட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த நம்பர் ஒன்று. சரியா, காப்பி பண்ணிக்க சொல்லியிருந்தேன். அந்த நம்பரை மேலே லாகிங்கை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் கொடுத்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, நீங்கள் கட்டாயம் பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லி நான் சொல்லியிருப்பேன் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது. அந்த பாஸ்வேர்டு இன்றைக்கி மறக்காமல் அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்க. சேவர் அந்த லொகிங்க்கு மேலே ஃபர்ஸ்ட் சேவர் இந்த பாருங்கள் தெரியுது, அந்த மாதிரி சேவர் அங்கே அந்த அக்கௌண்ட்டில் என்ன சேவர் இருந்துச்சோ அந்த சேவ் இங்கே கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாகிங் ஆகுறது மட்டும்தான் உங்களுக்கு வேக. லாகிங் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அந்த உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஆப்பில் இருந்து இங்கே MT5ல ட்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதிலேயே ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லாட்டி மெசேஜோ போட்டு நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா. ஸோ ஓகே, தேங்க்யூ.